ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான அரைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. ஃபஸ்ட்டு ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு கப் தக்காளி, 2 பச்சை மிளகா, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பருப்பு ஊற வச்ச தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்துடுச்சு. ஹீட் இருக்கும்போதே மத்து வச்சு கடைய ஆரம்பிச்சிடலாம். மத்து இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு கூட நீங்கள் கடையலாம். கீரையை பொறுத்த வரைக்கும் கடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா பச்சை மிளகாயை எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் கடையலாம். அப்போ தான் இந்த விதைகள்லாம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்காக கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அது கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா காஞ்ச மிளகாவை கிள்ள வேண்டாம், அப்படியே காம்போடு போட்டிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், விதைகளும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான அரைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது லஞ்சுக்கு என்னடா கட்டுறதுன்ட்டு குழப்பம் இல்லாமல் ஹெல்த்தியான இந்த கீரை ரெசிபியையும் நம்ம லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சேம் டைம் ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க நம்ம சேனலுக்கு டெய்லி பார்க்கலாம்.